சுக்குநூறா உடைய போற பாக்யாவோட குடும்பம் கைத்தட்டி வேடிக்கை பார்க்க போற கோபி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்து தான் இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல் குறித்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த சீரியல்ல வர வர மாமியார் கழுத போல ஆனாலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப தான் கதை நகர்ந்துட்டு வருது. பாக்யாவை கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா நினைச்ச கோபி ஈஸ்வரியை தன் கூட கூட்டிட்டு போய் ராதிகாவோட வீட்டில் வச்சிருக்கிறாரு. ஆனால் ராதிகா என அவங்களுடைய அம்மாவுக்கு ஈஸ்வரி வந்தது சுத்தமாக பிடிக்கவே இல்லை. இருந்தாலும் கோபிக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாள் அப்படிங்கிற மாதிரியா ராதிகா நினச்சாங்க. ஆனால் ஈஸ்வரி சரியான கேடி மாதிரி கோபிக்கிட்ட சென்டிமெண்ட் ட்ராமாவை போட்டு ராதிகாவுக்கும் கோபிக்கும் பிரச்சனை வரும்படி நடந்துக்கிறாங்க. இதனால் கடுப்பான ராதிகாவோட அம்மா கமலா இந்த ஈஸ்வரியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாதான் ராதிகா சந்தோஷமாக இருப்பா அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரியா ஈஸ்வரி என்ன பண்ணாலுமே அதுக்கு பதிலடி கொடுக்குற விதமாக கமலாவும் களத்தில் இறங்கி வச்சு செய்கிறாங்க. இதனால் ஒவ்வொரு நிமிஷமும் அங்கே போர்க்களமாக தான் இருக்குது. இது சமாளிக்க முடியாமல் கோபி மண்டையை பிச்சுக்கிற அளவுக்கு டென்ஷன் படுறாரு. ஒரு பக்கம் ராதிகா, இன்னொரு பக்கம் அவங்க அம்மா, இந்த மாதிரியா ரெண்டு மத்தளத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு முழிக்கிறாரு. இதை தொடர்ந்து பாக்கியா வீட்டில் ஜெனி அமிர்தா மேலே பொறாமப்பட்டுட்டு வராங்க. எல்லாரும் அமிர்தாவை தான் கொண்டாடுறாங்க, நம்மளை யாருமே கண்டுக்கல அப்படிங்கிற நினைப்பு இப்போ ஜெனிக்கு வந்துருச்சு. அதனால் அடிக்கடி நான் ஏதாச்சும் வேலை பண்ணவா இந்த மாதிரியா கேட்டுக்கிட்டே வராங்க. ஆனால் பாக்கியா ஜெனியை அலட்சியப்படுத்துகிற விதமாக நீ போய் குழந்தைய பார்த்துக்கோ இந்த மாதிரியா சொல்லிடுறாங்க. இதனால் அப்செட்டில் இருக்கிற ஜெனி கொஞ்சம் கொஞ்சமாக அமிர்தா பாக்கியா மேலே கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. இதோட விளைவாக செழியன் ஒரு முடிவு எடுக்க போகிறாரு. அதாவது ஆரம்பத்தில் வீட்டுக்கு யாருக்குமே தெரியாமல் செழியன் ஒரு பிளாட் வாங்கியிருந்தாரு. ஸோ அந்த வகையில் தனியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியா ஜெனியை கூப்பிட்டு பாக்கியாவை வீட்டை விட்டு அந்த வகையில் தனியாக போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியா ஜெனியை கூப்பிட்டுட்டு பாக்கியாவை விட்டு கிளம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கு தானே ஆசைப்பட்டாய் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறதுக்கு ஏற்ப கோபி இந்த விஷயத்தை நினச்சி சந்தோஷப்பட போகிறாரு. ஏன்னா பாக்கியாவுக்கு எந்த கஷ்டம் கொடுத்தாலும் கூட இருக்கிற குடும்பத்தினால ஜெயிச்சுக்கிட்டே வராரு. இதனால் அந்த குடும்பத்திலேருந்து பாக்கியாவை தன்னந்தனியாக பிரிச்சுட்டா பாக்கியாவோட நிலை குலைஞ்சு போயிடும் அப்படிங்கிற மாதிரியா கோபி நினைக்கிறாரு. அதோட வாழ்க்கையிலையும் பாக்கியா தோற்று போய் நிற்பாங்க அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிறாரு கோபி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியாக தான் இனி ஒவ்வொரு காட்சிகளுமே வரப்போகுது. ஸோ இப்போது பாக்கியலட்சுமி சீரியல் குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இது ஒரு பக்கம் இருக்க விஜய் டிவியில் மக்கள் கொண்டாடுற ஒரு சீரியலுடைய நேரம் வந்துட்டு மாற்றப்பட்டிருக்குது. ஸோ என்ன சீரியல் எப்போ அப்படிங்கிறது குறித்த ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம். ஸோ சீரியல்கள் மூலியமாக இப்போது விஜய் டிவி ரீச் பெற்றாலுமே ரியாலிட்டி ஷோஸ் மூலியமாக தான் மக்களை அவங்க அதிகமாகவே கவர்ந்தாங்க. ஸோ பாடல் நிகழ்ச்சி, ஆடல் நிகழ்ச்சி, காமெடி நிகழ்ச்சி, இந்த மாதிரியா மக்களை எப்படியெல்லாம் என்டர்டெயின் பண்ணலாமோ ஸோ அப்படி எல்லாமே பண்ணாங்க. இப்போது சீரியல்ஸ் மூலியமாகவுமே பார்த்தீங்கன்னா விஜய் டிவிக்கு ஒரு நல்ல ரீச் இருக்குது. சிறுகடிக்கு ஆசை, பாக்கியலட்சுமி, பாண்டியன் ஸ்டோர் சீரியல், இந்த மாதிரியான சீரியல்கள் எல்லாமே நாளுக்கு நாள் டிஆர்பியை எகிர விட்டுட்டு வருது. ஸோ இந்த நிலையில தான் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற ஒரு புதிய சீரியலோடைய நேரம் வந்துட்டு இப்போ மாற்றப்பட்டிருக்குது. கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி நிறைய புதுமுகங்களோட ஆரம்பிக்கப்பட்ட நீ நான் காதல் இந்த சீரியலோட நேரம் பார்த்தீங்கன்னா இப்போ மாற்றப்பட இருக்கிறதா சொல்லப்படுது. மதியம் 1 மணிக்கு இந்த சீரியலோட நேரம் மாற்றப்படலாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க. பட் இது உறுதியான தகவல் இல்லை. ஸோ அஃபிஷியல் அப்டேட் வர வரைக்கும் நாம் வெயிட் பண்ணலாம். ஸோ நீ நான் காதல், ஸோ இந்த சீரியல் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்.